தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன், கும்பராசி. கும்பராசி 2025 குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது முதல்ல ஜென்ம சனிலேருந்து வெளியே வராங்க. ஸோ முதல்ல விஷயம் என்னென்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி, மன அமைதி, கடன் தொல்லையிலேருந்து விலக்கு இதெல்லாம் ஏற்படும். பணம் சேர்க்க முடியுமா, முன்னேற்றங்கள் தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காலகட்டங்கள் இன்னும் எடுக்கும். 7.5 சனி இப்போ தான் பாத சனிக்கு போயிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது. இன்னும் 2 வருஷம் இருக்குது 7.5 சனி முடியறதுக்கு. 2-2.5 வருஷம் போகணும். ஆனால் கும்பத்துக்கு இப்போதைக்கு முன்னேற்றங்கள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் குருவுடைய பார்வை பலத்தினால், இந்த குரு பயிற்சியின் மூலியமாக குரு பார்வை பலத்தினால், குரு முதல்ல இவங்களுடைய 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார், 11ஆம் வீட்டை பார்க்குறார், இவங்க ராசியையும் பார்க்குறார். இப்படி பார்க்கக்கூடிய குருவினால் ரொம்ப முக்கியமான இடம், நம்ம சொல்லக்கூடிய இடங்கள்லாம் 9, 11 and 1 இந்த இடங்களை பார்க்கக்கூடிய குருவினால் அதீத பலம் ஏற்படும். அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, வெயிலில் ஒருத்தரை 15 கிலோமீட்டர் நடக்க விட்டுட்டு அவருக்கு உட்கார வச்சு ஒரு நிழலான இடத்துல ஒரு தயிர் சாப்பாடு போட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ, அந்த மாதிரியான அளவில் சனி பகவானுடைய தாக்கத்தில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போது ஒரு ரிலீஃப் பீரியட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதில் அந்த ரிலீஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இந்த குரு பயிற்சி என்பது ஏற்படுது. அப்போ கும்பராசி நேயர்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த விதமான எல்லாம் சரியாயிடுச்சு, நான் உடனே புதிய முயற்சிகள் ஈடுபடுறேன், புதிய வேலைகளை தேடுறேன், இருந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி புதிய வேலையை தேடுறேன்னு சொல்லி இருக்கிறதும் போய் பறக்கிறதும் போகாமல் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மாட்டிக்காமல் முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பீரியட் இது. இந்த நேரத்தில் நிதானமாக இப்போ நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான், இப்போ நடந்துட்டு இருக்குது, இப்போ நல்லது தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்காங்க. முக்கியமாக இப்போ இவங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நிறைய ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடணும், தெய்வ விஷயங்களில் ஈடுபடணும், தெய்வ நம்பிக்கைகள்லாம் நிறைய இது பண்ணணும். இந்த மாதிரி சத்சங்கு, இந்த மாதிரி தெய்வ பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வது, இது மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டு டெய்லி குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது குரு பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வியாழக்கிழமை தோறும் குருமார்களை நினைத்து விரதம் இருப்பது என்பது ரொம்ப பிடிக்கும். அதாவது பிரகஸ்பதி தான் தேவர்களுடைய குரு தான் குரு பகவான். அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தனக்கு பிடிச்ச குலதெய்வத்தையும் குரு பகவானையும் வழிபட்டு இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமான போக்க தரும். கும்பராசினியர்களுக்கு கவலை வேண்டாம், கடவுள் உங்கள் பக்கம். மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து திருமதி பாரதி ஸ்ரீதர், கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் இழந்ததை மீண்டும் பெறலாம். பெண்கள் குறிப்பாக குடும்பத்துலேயும் சரி, வேலை இடத்துலையும் சரி, ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாமல், இல்லை பதவி இழந்தது, நின்று போன திருமணங்கள் திரும்ப மீண்டும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கிடைப்பது, இப்படி இவர்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இழந்ததை மீண்டும் பெறலாம். பட் சனி 7.5 சனி காலகட்டத்தில் இவர்களினுடைய ராசிக்கு ராகு வரும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு வந்துட்டார், எனக்கு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுகள் எடுப்பதோ, இல்லை மற்றவங்க சொல்கிற அட்வைஸஸை கேட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், ஒரு நல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க, ஐயோ அவ்வளோ தூரம் போகணும், யார் போகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கே வரக்கூடிய லக்ஷ்மியை நம்மளே வேண்டான்னு சொல்கிற மாதிரி. அதனால் குரு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லத்தார்ஜி நிறையா உண்டு. இன்றைக்கி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா உடனே செய்ய மாட்டாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு இருப்பாங்க. அதனால் அறிவுரைகளை உங்களுடைய ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அன்றைக்கே போங்க, அடுத்த மாதம் போய்க்கலாம், அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கும்பொழுது அந்தந்த காலகட்டத்தில் அதுக்கான பலன்கள் என்பது உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, இது வரைக்கும் நான் மருத்துவ செலவே பண்ணேன்னு சொல்கிறவங்களுக்கும் அதை மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இது வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் 5ஆம் இடத்தில் குரு பகவான் வரார். அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடத்தில் போகக்கூடிய காலகட்டத்தில் சில சத்ருக்களினால் பயங்கள் இருக்கும். அதனால் அந்த 2 மாத காலம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஐப்பசி கார்த்திகை மாத காலங்களில் பரிகாரம் அப்படிங்கும்பொழுது கும்பராசி அன்பர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது, திருப்பட்டூர் சென்று அங்கே பிரம்மபுரீஸ்வரரை சென்று வணங்கி வரலாம். திருலோக்கி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ரதி மன்மதன் இருக்காங்க, அங்கே அவர்களுக்கு தீபம் போடுறது, இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கேத்து
2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு திரிலோக்கியில் இருக்க சிவபெருமான் மற்றும் அஞ்சனமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு வந்து நல்வழி காட்டுவார். மிக சிறப்பம்மா. தொடர்ந்து திரு மகேஷ் ஐயர், கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க ரொம்ப நிதானமாக பேசினா கூட மற்றவர்கள் ஏன் இவ்வளோ இரிட்டேஷன் ஆகுறீங்க, என்ன காரணம், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து சொல்லும்போது நானா தப்பு, எங்கிட்டே தப்புன்னு அவங்க கொதிச்சு எழுவாங்க. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, இந்த ஒரு சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி விட்டுருவார். எல்லோரும் பேசுகிறது ஒரு இரிட்டேஷனான மைண்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கணவராக இருந்தால் மனைவி ஆரோக்கியத்தையும், மனைவியாக இருந்தால் கணவர் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். குரு பகவான் 5ஆம் இடம் ரொம்பவுமே விசேஷம். அதுவும் மிதுனத்தில் குரு பகவான் இருக்கிறதுங்கிறது, திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப நல்லது. இவர்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடி வரும். ஆனால் என்ன ஒரு மைனஸ் இருக்குது, என்னென்னா பதவி, பேர், புகழ், அந்தஸ்துனா இது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பதவி பேருக்கு தாங்க பதவி, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மேனேஜராக, சீனியர் மேனேஜர், அதுக்கு மேலே இருக்கிறவங்க இன்னும் மிகப்பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க, எல்லாம் ஓகே தான், ஆனால் பணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் இவர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியும். குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரவு நல்ல பலன்கள் கொடுக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம். நினைத்தது நடக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான, குடும்பத்தில் ஒரு கல்யாணம், அதே மாதிரி வீடு கிரகப்பிரவேசம், அதே போன்று வீட்டில் ஏதேனும் ஒரு விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் பிறரை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுக்கு ரொம்ப, அதாவது அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. ஏமாந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லவர்களை கூட பக்கத்தில் வச்சுக்க முடியாத சூழ்நிலைகள் அப்பப்போ இவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு மல்டிபிள் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் வந்து பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு 3 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஒரு நபரை பார்த்தோன்னா பாஸ்ட்டு, அதே மாதிரி ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, அதேமாதிரி பாஸ்ட்டோட கம்பேர் பண்ணி ஃப்யூச்சரை நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த காலகட்டத்தில் இந்த 3ஐயுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ராகு வந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகம். ரொம்பவுமே உங்களை பாஸ்ட்டுக்கு கொண்டு போகும், அதாவது பழைய விஷயங்களுக்கு கொண்டு போகும். அதிலிருந்து மறந்து நீங்கள் சரி செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. கும்பராசிக்கு குரு பயிற்சி சாதகமான பலன்களை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், போகக்கூடிய கோயில், குக்கே சுப்பிரமணியம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா ராகு கேதுவுக்கு அபிஷேகங்கள் செய்வது, துர்கா வழிபாடு, கணபதி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து பீமராஜ் ஐயா, கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றார். இது வந்து அற்புதமான பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பலனை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களுடைய வாழ்க்கை முறையில் தான் இருக்குது. எதனாலன்னு கேட்கும்போது, ராசியில் ராகு வந்துட்டார், 7ஆம் இடத்துல கேது வந்துட்டார். ஜென்ம சனி விடுதலை ஆனாலும் கூட சனி வந்து 2ஆம் பாவத்தில் ஏழரை சனியுடைய கடைசி பகுதியாக தான் இப்போ இருக்கார். அதனால் நீங்கள் இந்த பலனை எப்படி அடையணும்னு சொன்னால், ராசியில் ராகு வரும்போது எப்படியாவது உயரு, முன்னேறு, வெற்றி பெறு, இப்போ இருக்கக்கூடிய நிலை போராதுன்னு உங்களை தூண்டி கொண்டே இருப்பார். எதனால் இந்த எண்ணம் வருது, ராகு எப்படி இந்த எண்ணத்தை கொடுக்குறாருன்னு கேட்கும்போது, தேவாசுரர்கள் வந்து அமிர்தம் கடையும் போது, பார்க்கடல் கடையும் போது, அமிர்தம் எடுக்கும்போது அசுரர்களுக்கு கிடைக்காதுன்றதுனால முந்தி கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு இவர் தேவரை போல் போயிட்டு அங்கே இருந்து அந்த அமிர்தம் கொஞ்சம் கிடைச்சிடுது. அதனால் ஒரு விஷயம் கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம முதல்ல போய் எடுத்துடணுன்ற எண்ணத்தை ராகு உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். இப்போ இருக்கக்கூடிய நிலை போராது, இன்னும் நிறைய வேணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்துட்டே இருப்பார். குரு 5லேருந்து ராகுவை பார்க்கறதுனால இந்த எண்ணம் சரிதான், வெற்றி பெறணும், நிறைய சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனால் அதுக்கான வழி என்ன, எந்த வழி சரியான வழி, எந்த வழியில் போனால் அது நிலைக்கும், நமக்கு வந்து கெடுக்காமல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்குன்றதை அந்த குரு பகவான் பார்த்து உங்களுக்கு அதுக்கான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வழியை தெரிந்து கொள்ளும்போது கட்டாயம் இந்த 5ஆம் இட குரு உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ல் சனி இருக்கும்போது குடும்ப நபர்களுடைய துணை தேவை. 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கறதுனால குருமார்கள் உங்களுடைய அறிவு, உங்களுடைய இதனால் வரைக்கும் பெற்ற அனுபவங்கள், உங்களுடைய துறை சார்ந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பலாபலனை ஏற்படுத்தும். 7ல் கேது இருந்து அவரும் ராசியை பார்க்குறார், 5ல் குரு இருந்து அவரும் ராசியை பார்க்குறார். அப்போ என்ன பண்ணணும்னா, ஆன்மீக தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆன்மீக தொடர்பு அதிகப்படுத்தி கொள்றதுன்னா தினந்தோறும் கோயிலுக்கு போ, விரதம் இரு, பூஜை பண்ண அப்படின்றது கிடையாது. உடல் அளவில் நம்ம வந்து கோயிலுக்கு போய் அங்கே ப்ரெசென்ட் ஆகணுன்றது முடியலைன்னாலும் கூட மனதளவில்
பூசலார் நாயனார் இருந்தார் இல்லையா, அதுபோல் தினந்தோறும் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறதா பாவனை பண்ணால் கூட போரும். அந்த கோவிலுடைய எண்ணம், அந்த சுவாமியுடைய எண்ணம், அந்த தர்ம சிந்தனை வந்துவிட்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிக்க நன்றி ஐயா.